நீங்க சொன்ன வசனம் இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும். தம்பி உனக்கு என்ன வேணும்? பொட்டுக்கலை போடு. 100 பொட்டுக்கலை போட்டு கூட உனக்கு. பொட்டுக்கலை தான் வேணுமா? சீக்கிரம் கட்டு. பொட்டு. ஹே மேன், உங்ககிட்ட ரேமன் இருக்கா? ரேமன் பேரண்ட் தான் கேக்குறான் பாரு புதுசா. அவன் அனிமி சொல்லிட்டு இருக்கானுங்க. அனிமினா பொம்மை படத்தை சொல்லிட்டு. பிசினஸ் ஆவறப்ப பொம்மை படம் கட்ட போடாங்கட்டு. ரேமன்ல என்ன மேன் கடை வச்சிருக்கீங்க? சட்டர சத்தின் கிளம்புங்க. என்னடா சட்டர சத்தி சொல்றான்? பர்ஸ் போட்டு. பர்ஸா இங்க எடுப்பா. உள்ள நல்லா பட்ஜெட்டா இருக்கு. அங்க இருக்கு. இருடா எவ்வளவு இருக்குன்னு தெரியல, பண்ணுங்க இன்னும் பேசிட்டு இருக்கேன். 10,000 இருக்குடா. சொன்ன மாதிரி 3 பேர் பங்கு போட்டுக்கல என்னன்ற? சரிண்ணா. தம்பி பர்ஸை பத்திரமா வச்சிரு, ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கு பார்க்கலாம். எனக்கு என்னமோ அந்த பாஸ்டமா போட்டு கொடுத்துன்னு ஒருத்தவங்க என்ன உண்டு? சரி விட சமாளிச்சுக்கலாம் விடு. சார் பர்ஸ் இங்க கடந்துதான் பர்ஸ் ஏதாவது அப்படியே வந்து தம்பி தான் நீ அப்படியே கியாமியா கத்த இப்ப பூனை மாதிரி பம்பிக்கிட்டு வர. இல்ல சார், பர்ஸ் காலேஜ் ஃபீஸ் கட்ட வச்சிருந்த பர்ஸ்ல போனோம், அது பர்ஸ் இங்க விழுந்துருச்சு பாத்தீங்களா? தம்பி ஒரு நாளைக்கு கடைக்கு பார்த்தா 1000 பேர் வராங்க போறாங்க. நீ வந்தது இப்ப கடைசியா வந்தா தெரிஞ்சது. பர்ஸ் எது விழுந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. நான் பாத்துட்டு சொல்லி கிளம்பு. உங்க நம்பர் சொல்லுங்க. உங்க பர்ஸ் கீழ் விழுந்துருச்சு. ரொம்ப நன்றிடா தம்பி, இதுக்கு தான் நான் காலேஜ் ஃபீஸ் கட்ட பணம் வச்சிருந்தேன். ரொம்ப நன்றிடா சார். இவனுக்கு கடையில ஏதாவது வேணா கொடுங்க சார், நான் பணம் கொடுத்துட்டு போயிடுறேன். இல்லப்பா வேணாம் அதெல்லாம் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வரண்டா தம்பி. ஏதோ சாட்சி சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த கடவுள் உங்களுக்கு முன்னாடியே ஒரு பையனை நிறுத்திருக்காரு பாருங்க. அவனை பார்த்தா திருந்து கத்துக்கங்க. திருந்துவீங்க நம்புறேன். கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஏப்பா அவசரப்பட்டு 3 பேர் பங்கு போட்டுக்கலாம்ல. அண்ணா இன்னைக்கு வசனத்துல அந்த அக்கா நம்ம கிட்ட இருக்கிறது இல்லைன்னு சொல்றது பொய்னா, அதான் அந்த அக்கா சொல்லி தந்தாங்க, அதான் கொடுத்தணும். சரி போயிட்டாரு. பாத்தியா நம்ம கூட இந்த வாழ்க்கையில அந்த மாதிரி நபரை பார்க்க மாட்டோம் சொன்ன, கடவுள் முன்னாடி நிப்பாட்டிட்டாரு. இனியெல்லாம் ஒழுங்கா திருந்துவான். நீ குடிக்காம ஒழுங்கா இருடா. நீங்களும் குடிக்காம இருங்கப்பா. ஆமா 2 பேர் சேர்ந்து இனி கடவுள் குறிப்பையா வாழும். சரியா? வாரம் சர்ச்சுக்கு போவோம். சரியா? சரி அடுத்து வியாபாரத்தை பார்ப்போம். அடுத்த ஆள் நல்லா வருவான் பாப்போமா? அவனை தாட்டி விட்ட பொட்டுக்களே விட்டுட்டு போயிட்டான். பாத்தியா பேசிட்டு பொட்டுக்களை விட்டு போயிட்டான். சரி விட அடுத்த ஆள் வரும், வெயிட் பண்ணுவான்.